ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க. பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? கேட்க நல்லா இருந்துச்சா பாட்டு? ஓகே. இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், டிஜிட்டல் நண்பர்கள் மற்றும் தமிழ் சினிமாவை டோட்டலாக புரட்டி எடுத்த எங்கள் கோயம்புத்தூர்காரர் பாக்யராஜ் சார் அவர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களையும் வருவருவென வரவேற்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் மாற்ற உங்களோட ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். ரசிகர் அவர்களுக்கும் 2 ஞாபகம் 2 பேருமே இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஸ்டைல் தான், ஒரே இதனால 2 பேருமே ஞாபகம் தான். அதனால அதிகமாக நேரம் இல்லை. என்னன்னா, ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை இப்போ நான் எப்படி மயக்க பிடிச்சிருந்தோம், உலகம் முழுக்க திரைக்கதைன்னு ஒன்று அமைச்சு சூப்பர் ஸ்டார் ஆனார் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள். அதே மாதிரி என்னுடைய டைரக்டர் விஜய்ஜி KS ரவிக்குமாரும் தூக்கி சாப்பிட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டால் டப்புன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஆனால் அடுத்த படம் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட்டு பவுடர் எடுத்தார், பவுடர் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுமே அடுத்த ஒரு டைலாக் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பாருங்கள் நேற்று ஒரு டைல் ஃபோன் பண்ணுறாரு. காதல் கோட்டை கதைகள் 3 78 ஒரு படத்தை நேற்று ரிலீஸ் பண்ணார். அப்போ எந்த அளவுக்கு இருக்காரு பாருங்க. ஏன்னா நான் உண்மையை சொல்லணும், சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இதாக சொல்லுவேன், அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய ஞாபகமும் அவங்களுடைய உண்மையான சிந்தனையும் என்றைக்குமே அவங்க உயர்த்தும். எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து நிற்காது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சினிமா, அதான் உண்மையான நம்பிக்கை. அதே மாதிரி தான் நம்ம டைரக்டர் விஜய் வச்சிருக்காரு. கண்டிப்பாக ஜெயிப்பார். அவருக்காக எங்கள் சங்கம் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணும், எதுக்குமே சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நடிகர் திரு ஜெயக்குமார் அவர்கள். நான் ஃபோன் பண்ணுறேன், பேக்கில் வச்சுக்கோண்ணா. வணக்கம், நல்லா இருக்குங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். கதையின் நாயகன் ஹீரோ தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த மகளே சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக ஆஷிகா அவர்கள். கொஞ்சம் தான் வரும், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஏதாவது தப்பு பேசிட்டேன்னா மன்னிச்சுடுங்க. நான் பேர் ஆஷிகா, பெங்களூர் பொண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் யூ விஜய் ஸ்ரீ சார், பிகாஸ் this is my debut movie in Tamil, that too with a legend actor Mohan sir. So I was very nervous in the initial, but Mohan sir was very supportive, and sharing screen with Mohan sir is really a blessing, and he's very supportive. So I want to thank Mohan sir and happy birthday sir. So please support பண்ணுங்க. இது நான் first movie தமிழ்ல, so please support பண்ணுங்க, welcome பண்ணுங்க. Thank you. Thank you. அடுத்ததாக எடிட்டர் குணா அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். குணாவின் நண்பர்கள் அமைதிக்காரரும், குணாவின் நண்பர்கள் அனைவரும் அமைதிக்காரரும். மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்போ அந்த படம் முடிஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத மோகன் சாரை இந்த படத்தில் எல்லாருமே பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி அவரை சாக்லேட் பாயாவும், இப்போ நிறைய பேர் இருக்காங்க. 80s and 90s பீரியடில் சாக்லேட் பாயா இருந்தது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகன் சார் தான். இன்னைக்கு பின்னாடி இருக்க குட்டீஸ் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க இவர் குட்டீஸை பிடிச்சிட்டாருன்ட்டு. ரியல் டைமில் நான் குட்டியாக இருக்கும்போது ஸ்கூல் டைம்ஸ்லலாம் வந்துட்டு கேரம் போர்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த கேரம் போர்டில் உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன்னு.
அதில் தான் உட்காந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும்னாலும் அந்த கேரம் போர்டில் உட்காந்து குளிப்பேன். அந்த அளவுக்கு கருத்து தெரியாத டைம்லயே மோகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு அவருடைய படத்தை எடிட் பண்ற சான்ஸ் எனக்கு கொடுத்ததுல வந்துட்டு டைரக்டர் விஜய் சேஜி சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து மோகன் சாருக்கு என்ன ஸ்டார்டிங்ல இருந்து வெரி பிகினிங்ல இருந்து இந்த மூவியோடைய அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. என்ன மட்டும் கிடையாது, எங்க க்ரூ எல்லாரையுமே வந்துட்டு பார்க்கும் போதெல்லாம் விஷ் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. நானா இருந்தாலும் சரி, டிஓபி டீமா இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த படம் கண்டிப்பா வெல்லும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களுடைய சப்போர்ட்டோட கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ. என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றியடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம், ஆக்சுவலி முக்கியமான விஷயம், மோகன் சாரோட மோகன் சாரோட கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விஜய் சேது சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். பெற்றெடுத்த ஆசை தெய்வத்தை பார்த்த ஒரு சந்தோஷம். அன்னைக்கு ஒரு காதலனா பார்த்தோம், ஒரு சகோதரனா பார்த்தோம், இன்னைக்கு ஒரு தந்தையா பார்க்குறோம். அது இந்த மகளை வெற்றி சாங் நிச்சயமாக உங்களுக்கு பறைசாற்றும். இதை விட மிகப்பெரிய விஷுவலாக பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய தந்தையின் மனசிலும் சரி, ஒவ்வொரு ஆணின் மனசிலும் சரி, தன்னுடைய தகப்பனுடைய கடமை என்ன அப்படின்றத எடுத்து காட்டும். நம்ம இதுவரைக்கும் எல்லாரும் இதை இப்படி சொல்லி தான் சொன்னாங்களே தவிர, நம்ம மோர் கன் அப்படின்ற டைட்டில் கொடுத்த திரு விஜய் சேது சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்று தொடர்ந்து நமது வெளிவிழா நாயகன் பயணங்கள் என்றும் முடிவதில்லை. அதற்கு உங்களுடைய அனைவருடைய சப்போர்ட் வேணும். மிக்க நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். எங்களுடைய வெளிவிழா நாயகன் ரஜினி குடும்பத்தின் சார்பாக எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெசேஜஸ், லட்சக்கணக்கான SMS வந்திருக்கு. அவங்களுடைய அத்தனை பேரோட வாழ்த்துக்களையும் எல்லாருமே எனக்கு தான் அனுப்புகிறாங்க. நாங்கள் தான் மெசேஜ் போடுறதுனால. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மோகன் சார்பாகவும் ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக மிக நன்றி சார். நன்றி. அடுத்ததாக அனித்ரா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மோகன் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சார், இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். என்னோட தமிழில் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் அனித்ரா நாயர். இந்த படத்தில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது தமிழில் என்னோட 2வது மூவி. ஃபர்ஸ்ட் பவுடர், அது விஜய் சேது சார் கூட தான் பண்ணியிருக்கேன். இது 2வது மூவி ஹரா. இந்த மூவிக்கு நான் வர்றது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். செகண்ட் ஷெட்யூல் ஜாயின் ஆனதும் இந்த ஹோல் டீம் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் மோகன் சார் கூட தான் பண்ணேன். அதே மாதிரி மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இது. அண்ட் என் கூடவே கௌஷிக், சந்தோஷ், அப்புறம் ஸ்வாதி, நாங்கள் எல்லாரும் பிகினர்ஸ் ஆனாலும் எங்களை எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் மோகன் சார் இந்த படத்தில் கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் யூஸ்வலி ஷூட்டிங் டைமில் ஹீ இஸ் ஒன் அமங் அஸ். அவர் ஒரு லெஜெண்டரி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது. ஹீ யூஸ் டு சே லாட் ஆஃப் ஜோக்ஸ். அதே மாதிரி நிறைய படத்தில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல, இஸ் அ வெரி குட் சிங்கர் டூ. அண்ட் விஜய் சேது சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பாடல் எல்லாரும் கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும்? ஓகே. இந்த பாட்டு டைரக்டர் சாருக்கு ஒரு ஷெட்யூல் முடிச்சதும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் பெட்டில் இருந்து தான் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் ரஷாந்தும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மோகன் சார் ரொம்ப பிடிக்கிறது, அவரோட பல்லு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஸ்டேஜில் இப்போ பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கேன் அந்த பல்லு அப்படின்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அண்ட் இவ்வளோ நாள் பார்த்த மோகன் சாரை விட அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் மோகன் சாரை நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. பல வெற்றி படங்களை தொடர்ந்து விநியோகித்துக் கொண்டிருக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த விநியோகஸ்தர் திரு எத்தில்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் ஒரு சில வார்த்தைகள் பேசும். ஹாப்பி பர்த்டே மோகன் சார். இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் மோகன் சார் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வெற்றியடைய இறைவனை தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இளைய நாயகன் திரு கௌஷிக் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பரா திரைப்பட இசை வெளியிட்ட விழாக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகம் பெரியோர்கள், சக கலைஞர்கள், படக்குழுவினர்கள், மக்கள் அனைவருக்கும் நன்றி. Firstly, I'd like to thank my parents, friends and family. Thank you all for your love and support. இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்க ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் இத்திரைப்படத்தின் இயக்குனர் விஜயஸ்ரீ அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்த மிஸ்டர் நிக்கில் முருகன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. வித்தவுட் யூ எனக்கு இந்த மேடை கிடச்சிருக்காது சார். நிக்கில் முருகன். ஆக்சுவலாக இதை நான் டீசர் லான்ச்சில் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ என்னை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு தான் நாங்கள் உட்காந்துருந்தேன். பட் ஆனால் கடைசியாக சார் யூர் அ ஜென்டில்மேன். தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டதுக்கு. I'd like to thank producer SP Mohan Raja sir for this wonderful opportunity. எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அண்ட் I'd like to thank மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த். அவர் ஃபாரின் மாப்பிள்ள போகிறார். நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவரை டீசர் லான்ச்சில் தான் பார்த்தேன். எல்லா பாட்டையும் வந்து டிரெக்டர் கேட்க டக்குன்னு கம்போஸ் பண்ணி அமிச்சு அப்புறமா வந்து மிக்சிங் வரைக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் த சாங்ஸ் ஹேவ் கம் அவுட் ரியலி வெல். ஐ தேங்க்யூ லார்ட். எனக்கும் ஒரு பாடல் மோகன் சருடைய படத்தில் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தென் ஐட் லைக் டு தேங்க் மோகன் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எல்லாரும் சினிமா படங்களில் பார்த்துருக்கோம், ஒரு பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது மோகன் சார் கூட தான் எனக்கு ஷார்ட் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். நான் எப்போவுமே ஒரு புது இடத்துக்கு போகும்போது பழக்கம் இல்லாதப்போ நான் கொஞ்சம் அப்சர்வண்ட்டாக இருப்பேன். பழக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன். பட் அப்படி நான் வந்து நிற்கும் போது சார் கூட ஷார்ட் இருந்துச்சு. அதை முடிச்சு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ சாரே வந்துட்டு திடீர்னு எம்எல்ஏ கை போட்டார். எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்தது. சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ சார் சொன்னார், கௌஷிக் என்னம்மா ஒரு மாதிரி டல்லாக இருக்க, ஏதாவது லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயோ சார் ஏன் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து ஏதாவது ரொம்ப அதிகமாக பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா சார் ஓரமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து ஜாலியாக இரு, ஷார்ட் போகும்போது நம்ம சீரியஸ் ஆகிக்கலாம், அது வரைக்கும் நீ வந்து கூலாக இரு, என் கூட நல்லா பேசு, எல்லாருக்கூடையும் பழகு, இப்படிலாம் இருக்காது. இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குமா, ஏதாவது லவ் ஃபெயிலியரா, யாராவது ஏமாத்தாங்களான்னு கேட்குறாரு. அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக பழகினார். ஒரு தமிழ் சினிமா லெஜண்ட் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இந்த பாட்டு பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஸ்பாட்டில் வந்து நான் நர்வஸாக இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ சார் வந்தார். வந்து நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ வந்து கௌஷிக் நல்லா பண்ணுறம்மா, ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக பண்ணுமா, நல்லா ஸ்மைல் பண்ணி எனர்ஜியாக பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் கௌஷிக் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மா எனக்கு தோணுச்சு, நான் டக்குன்னு சொல்லிட்டேம்மா, தப்பாக எதுவும் எடுத்துக்காதுன்னு அப்படி சொன்னார். ஸோ அவர் வந்து he's seen it all and I think he's done all kinds of cinema. பட் என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு திருத்தம் சொல்லும் போது கூட மனசு கஷ்டப்படாமல் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் ஐ லைக் டு தேங்க் டிரெக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் விஜயஸ்ரீ சார். இந்த படத்தை ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாருக்கும் பிடிச்ச விதத்துல பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன மாதிரி ரொம்ப சின்ன பையனுக்கு, யங்ஸ்டர், நியூ கம்மருக்கு ஒரு டைரக்டரோடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்க்கு
இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு இந்த படத்தில் சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐ தேங்க் ஹிம் ஸோ மச். தேங்க்யூ சார். அன்ஃபார்ச்சுனேட்லி அனத்ரா சொன்ன மாதிரி சாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அண்ட் I've seen him through his good and bad days. அன்கான்ஷியஸாக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து வீல் சேரில் நடந்தார், அதுக்கப்புறம் வாக்கரில் நடந்தார், அதுக்கப்புறம் ஸ்டிக், அதுக்கப்புறம் இப்போ எந்திரிச்சு ஓடிட்டு இருக்காரு. சார், யூர் an inspiration. Thank you for all the support. And I thank the entire crew, cast and team, co-artists Santosh, Anitra, Ashika, Rajan sir, Yogi Babu sir, Vanitha, Vijay Kumar ma'am, ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன், நான் யாரையும் மிஸ் பண்ண விரும்பல. ஒரு நிமிஷம், 30 seconds சார். ஆதவன் சார், சிங்கம் புலி, மொட்ட ராஜேந்திரன் சார், சுரேஷ் மேனன் சார், தீனா, தமிழ் பாண்டியன் சார், the legendary Charu Hasan sir, Yogi Babu sir, Vanitha, Vijay Kumar ma'am, Parat Karupaya sir, Sham sir, Manoj Bala sir, rest in peace. இப்போ அவர் நம்ம கூட இல்லை, பட் நீங்கள் நடித்த திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது சார். எடிட்டர் குணா, ஸ்பாட் எடிட்டர் ஃப்ளை லோகேஷ், சினிமாட்டோகிராஃபி டீம் பிரஹத் முனுசாமி, and all department technicians and the entire team, thank you so much and wishing Mohan sir a very very happy birthday. எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி விஷ் பண்ணிடலாமா? Happy birthday Mohan sir. Thank you so much. Thank you. அடுத்ததாக இசையமைப்பாளர் பிரசாந்த் அரவிந்த். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஷாந்த் அரவிந்த். ஸோ என்னோட தாத்தா வந்து பெரிய இசையமைப்பாளர் சிஆர் சுப்ராமன் மற்றும் சங்கர் கணேஷ். இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து இருக்கிற மேடையில் வந்து நானும் இருக்கேன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வரம் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆனதே வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மூவி கமிட் ஆனதுக்கு ஒரு ரீசன்னால. ஸோ அந்த இதில் வந்து இருக்கும்போது அவர் ரொம்ப பெட் ரிடனாக இருந்தார். அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரஷாந்த் நம்ம வந்து சாங் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், சார் என்ன சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எப்படி சார்? அதெல்லாம் இல்லைப்பா, வந்து இது எனக்கு ஒரு இதுவாக இருக்கேன், என்னால் சும்மா உட்கார முடியல, நான் வந்து கண்டிப்பாக எழுதுகிறேன், நீ டியூன் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படி பண்ண சாங்ஸ் தான் இந்த 3 சாங்ஸு. எல்லா சாங்ஸுமே இன்னும் ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு தீம் ட்ராக் இருக்குது. ஸோ எல்லா சாங்ஸுமே அந்த சுச்சுவேஷனில் பண்ணது தான். ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் இந்த மாதிரி பண்ணது. அண்டு இன்னொன்று ஒரு மறக்க முடியாத சம்பவம் எப்படின்னா, ஒரு சாங் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா மோகன் சார் வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்டு. ஸோ எப்படி நம்ம சாங் பிடிச்சிருக்கா அவருக்கு, என்ன சொல்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சார் வந்து நான் பார்த்து ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்பா அப்படின்னாரு. அங்கே எனக்கு அப்படியே எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோட கூட்ட முயற்சி, அவரோட படம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சீக்கிரமே நீங்கள் வந்து உங்களோட படத்தை ரிலீஸ் ஆகணும்னா பார்த்து எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் எடிட்டர் குணா அண்ட் நிக்கில் சார் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் மெயினாக பாக்யராஜ் சார் பெரிய ஃபேன் சார் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. திரு எஸ்.பி. மோகன்ராஜ் அவர்கள் நடிகர்களுக்கு பொன்னாடை அறிவிப்பு. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க, எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கு. ஏன்னா நானும் மோகன் நாங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவில் தான் எல்லாமே இருந்துருக்கிறோம். இன்றைக்கி இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மாபேட்டர், அவர் கருணாகரன், அவர் மோகன் ரசிக மன்றத்தை சேர்ந்தவர், இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா பாட்டு.
எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாங்கள் நிறையா சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா ஃபங்க்ஷன்கள் கலந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இது வரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்ருக்கிறேன், அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்டு மேனேஜோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பை வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறது காரணமும் அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்க்கு வர்ற என்னென்னா, சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங்கு ஹிட் ஆகிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்கள், யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா எம்எஸ்வி அண்ணா 2 பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னென்னா, ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அந்த உச்சஸ்தாயிலெலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்கள் தான் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த அம்பிகா பற்றிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி, அதில் வரும் அந்த பாட்டு. அதில் என்னென்னா, வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்ரு கிடையாது. அதில் இந்த ஸ்வரங்கள் வந்து சரிக்கா கமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக வந்து ஸ்வரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாஜி சார் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா ஸ்வரத்துக்கும் பிரம்மாமல் வாயை செய்ப்பார். அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் ஷம்மி கபூர், ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த ஷம்மி கபூர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும்போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன ரிதத்தை கூட விடாமல் அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டில் வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அவர் பிறந்த நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிவாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்லை, இவர் பவுடர் படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார். இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிறுசிதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேறு மாதிரி அவர் மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. மோகன் அவர்களும் இவ்வளோ கேப் விட்டு பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு. பாட்டை பற்றி, மியூசிக் டைரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிகிட்டு இருந்தார். மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார், கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுங்கிற பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்கள பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய
அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸாக இதில் வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன். ஹாப்பி ரசிகர்கள், அதில் அம்மாப்பேட்டை கருணாகரன், குழந்தைவேலு இவங்கெல்லாம் மிகப்பெரிய காரணம். இந்த படம் எதை பற்றி பேசுது என்பது அடுத்த மாதம் தெரிஞ்சிடும். இந்த படத்துடைய வெளியீட்டு நாள் நம்ம மோகன் சார் பேசும்போது சொல்லுவார். அதே போல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சதுக்கு காரணம் மோகன் சார். மோகன் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் யாரை கூப்பிட்டு நிறுத்தினாலும் அவங்களுடைய திறமை மட்டும்தான் பார்த்தாரு. யாருடைய வயதையோ யாருடைய வெற்றியையோ அவர் பார்க்கல. நான் ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு 4 பேரை இதில் கொண்டு வந்தேன். அதில் ஒரு பிரகத்துன்னு ஒரு பையன், அவர் வரும்போது சின்ன பையன், அவரை வந்து கொண்டு வரும்போதும் சார் பார்த்தாரு. அவரோட திறமையை பார்த்துட்டு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கினார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இசையமைப்பாளர் வந்து ரசாந்த். அவர் என்கிட்ட அறிமுகமாகும்போது சங்கர் கணேஷ் சாரோட அவங்க ஃபேமிலின்னு சொல்லியிருந்தார். அவர் உள்ளே வந்துட்டு பாட்டு ஒன்று பண்ணி சாருக்கு அனுப்பிச்சாரு. அது பார்த்தோன்னா அவர் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. நான் ஐசி வார்டில் இருக்கும்போது தான் பாட்டு எழுதினேன். எனக்கு அப்போ பேசக்கூட முடியாது. நான் எழுதி கொடுப்பேன், அது என் ஒய்ஃப் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் வாடாமல்லி பாட்டு, மகளே சாங்கு எல்லாமே. ஸோ அந்த 4 செவத்துக்குள்ளே அந்த பெட்டில் இருக்கும்போது எனக்கு பெரிய எனர்ஜியே அவர் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் டிஎஃப்ஸு, மனோ தினகரன், அப்புறம் மோகன், சதீஷ், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எடிட்டர். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பார்ட் பெருசு குணா. அவர் தொடர்ந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவரோட இன்புட் அதிகம். அதே போல் இந்த இடத்துல நான் நிற்க காரணமான முக்கியமான ஆள் ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மோகன்ராஜ். உண்மையிலே எப்படி சொல்கிறதுன்னா, நான் 3 நாள் கான்சியஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன். நான் பெட்டில் இருந்து திருப்பி வந்து இந்த படம் ஷூட் பண்ணதுக்கு காரணம் மோகன் சார் மாதிரி மோகன்ராஜ் சாரும். ஏன்னா அவர் வந்து நான் பெட்லேருந்து வந்துட்டு வாக்கரில் தான் நடந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷூட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக அவர் ஒரு ஷெட்யூலில் பிளான் பண்ணார். அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. இப்போது நம்ம வீட்டில் கூட நம்ம இடத்த விற்றோ இல்லை நம்ம சேமித்த பணத்தை வச்சோ கூட ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும். கடன் வாங்கினா கூட ஒரே விஷயம். நாம் நம்மளோட கனவு கற்பனைக்காக ஒரு படம் பார்க்கணுன்னா போனால் கூட இல்லை, அதுக்கு காசை சேர்த்து வச்சு தான் போவோம். டூர் போகணுன்னாலும் என்னுடைய மிகப்பெரிய கனவு, நான் 2 வருஷம் மோகன் சாரை பார்த்து கதை சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் மோகன் சாரோட பல வெற்றிகளுக்கு காரணம் அவருடைய நடிப்பு. அவருடைய அந்த நடிப்பை வெளியே கொண்டு வரணுன்ற ஆசை இருந்தது. அவர் அதை வந்து பெரிய அளவில் என்னம்மா ஒரே நிமிஷம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை முடிச்சிருப்பாங்க. ஏன் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்னா, ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை தாண்டி அவன் சாதிக்கணும்னா அதுக்கு துணையாக யாருன்னா நிற்கணும். இப்போ அந்த அம்மா கூட யாரையும் கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டுருப்பாங்க. நான் இன்றைக்கி இந்த சினிமாவில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சது மோகன் சாரும் மோகன்ராஜ் சார் தான். நான் எனக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை பெருசாக நிலைநிறுத்தந்து அவங்க 2 பேர் தான். ஏன்னா நான் ஐசி வார்டில் இருக்கும்போது அந்த 3 நாளும் சார் ஃபேமிலியோடு வந்து அங்கே இருந்தார்.
அது எப்படின்னா இப்போ இப்போ இந்த 3 பாடல்கள் இந்த மகளே சாங்லாம் என் பொண்ணுக்காக தான் எழுதினேன். சும்மா அவளை நினைப்பேன், ஃபீல் பண்ணுவேன், அந்த டைமில் எழுதுந்தான். சார் அப்போ சொன்னார், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குடா, இந்த பாட்டு வந்தோடனே உன்னை எல்லாம் தேடுவாங்க அப்படின்னாரு. பட் அது உண்மையிலே அது காரணமாக அவர் தான். ஏன்னா நல்ல பாட்டு வரணும், அந்த கதை ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசாக ஒத்துழைச்சவர். இந்த ஹோல் டீமும் உங்களை நம்பி தான் இருக்குது. அரா வெல்லும் அதுக்கு ஒரே மிகப்பெரிய காரணமாக இருக்க போகிறது அம்மாப்பேட்டை. இந்த மனுஷன் மிகப்பெரிய கஷ்டப்படுது இந்த விழாவை நடத்த. இந்த சால்வெல்லாம் உங்களுக்கு தான். அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்ட ஆள் இருக்கு. வெறி பிடிச்சாது மோகன் சார் மேலே. இப்போ எகிரி பிடிச்சி முத்தம் கொடுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ வெறிங்க. இந்த மகளை பாட்டு ஃபஸ்ட்டு காட்டினா அழுதுட்டார் இது வாசலில். அதுக்கப்புறம் அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே இப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சுக்கணும். நான் ஒன்றே ஒன்று, அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன். ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக நம் வெளிவிழா நாயகன் திரு மோகன் சார் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக சில நலத்திட்ட உதவிகளை அளிப்பார்கள். நசீமா, ஆனந்தி, சிவகாமி அவர்களுக்கு 3 தையல் மிஷின் கொடுக்கப்படும். நசீமா வாங்க. எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சொல்லுங்கள். பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லிட்டுருக்கேன். அதுதான் உண்மையான விஷயம். நான் படத்தில் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் என்னோடய படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கேன். என்னோடய ரசிகர்களுக்கு எப்போவுமே நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஹரா படம் ஏன் படத்தில் நான் நடிக்கலைன்பாங்க. பட் என்னோடய பழகினவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேன். இந்த திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம். அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணோம். கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அப்படி ஒரு ரசிகர்கள் அப்படி ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் 2023-24 எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கூடான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சக நடிகர்கள் பற்றி எல்லோரும் பேசியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லோரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். கதையில் எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிறது ஓகே. எத்தனையோ ப்ரெஸ் மீட்லேயும் எத்தனையோ விஷயங்களில் நம்ம டைரக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம். மறுபடியும் அது பேச விரும்பல. அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறார். இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை அங்கே யாரும் கேட்காதீங்க. அவர் 100% ஃபிட்டாக இருக்கார். அவர் ஆளாக நல்லா இருக்கிறாரு. இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு. அதனால் இந்த பழைய வேணால் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கிறாருங்கிறத உண்மையான விஷயம். அற்புதமாக வந்திருக்கு. நான் இதை என்னோடய ரசிகர்களுக்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் பார்த்தது எல்லோரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரோ, கேமராமேனோ, மியூசிக் டைரக்டரோ, இன்றைய விழா நாயகன் ரஷாந்த் வேறு பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைய 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது.
என்னோடய ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு 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 எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ டெக்னீஷியன்ஸு எல்லோரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எல்லோரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தை முடிச்சிருக்கோம், படத்தை பார்த்துருக்கோம், நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணாது, எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். குடிசீக்கிரத்தையே படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையும், அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறது தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார், ப்ரொடியூசர் சார் வாங்க சார், அப்படியே அவங்க டிஸ்ட்ரிபியூட் வர சொல்லுங்கள். இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடித்த விஷயத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு எல்லாம் உங்கள் ஆதரவு தான். இந்த படத்துக்கு டீசர் பார்த்தோன்னே நம்ம நண்பர் அவரும் கோயம்புத்தூர் எங்கே காணோம், வாங்க வாங்க வாங்க, படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு ஹரா டீம். படத்தை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் இவர் ட்ரைலரும் பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது. ஆனால் உங்கள் ஆதரவோட இதை கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காராங்கிறது உங்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். அது கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இறைவனோட அருளால் உங்களால் உங்கள் ஆசீர்வாதத்தினால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்ணுறாங்க சொல்லுங்கள், வாங்க டேரக்டர் என்னைக்கு? சரி, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த படம் ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7 இந்த படம் திரைக்கு வரும். சார் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் எதில் ராஜ்ங்கிறவர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இது த்ரூ தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது சார் படம், கண்டிப்பாக. தேங்க்யூ. படம் அவ்வளோ ஆமாம் சார், சக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்ஸஸ் டைரக்டர், சக்ஸஸ் ப்ரொடியூசர் சார், கூட்டணி சார். இந்த கூட்டணி ஆமாம், கோவை பிரதர்ஸ். ஆமாம், நல்லா வரும். கோவை மக்கள் மனசு நல்ல மனசு, அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்க ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் உங்கள் மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. குட் நைட்.